வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஓடிஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் sscgovernment.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். sscgovernment.in அப்படின்னு சொல்லியிருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓல்டு வெப்சைட் என்ன ஒன்று எஸ்எஸ்சி என்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு வெப்சைட் இருக்கும். ஸோ அதை வேணால் நியூ வெப்சைட் government.in ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டே வரும். அண்ட் தென் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஹோம் பேஜ் அவங்களோடது ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்ளை அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக எந்தெந்த எக்ஸாம் வந்து ஓப்பனில் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு எந்தெந்த எக்ஸாம் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் தென் சிஹெச்எஸ்எல் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுலேயே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நான் ஓடிஆர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ஓடிஆரில் ரெஜிஸ்டர் நம்பர் வரும் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் நவ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவீங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ கேட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, பர்சனல் டீட்டெயில், பாஸ்வேர்டு கிரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன், இது எல்லாமே இருக்கா. ஸோ இதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, டூ யூ ஹாவ் ஆதார் கார்டுன்னு கேட்டிருக்காங்களா. நீங்கள் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் வந்து மேண்டேட்ரியாக தான் கேட்கும். இந்த ஸ்டார் இருக்கு அப்படின்னா மேண்டேட்ரின்னு அர்த்தம். ஸோ நம்பர் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. 0. ஓகேவா? ஸோ இதே ஆதார் கார்டை வெரிஃபை பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்கும். அதே தான் நம்ம கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, வேற ஏதாவது கார்டு கேட்கும். டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க, இல்லை ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்கும். ஓகேவா? அடுத்தது கேண்டிடேட் நேம். ஸோ கேண்டிடேட்டுடைய நேம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. இனிஷியல் பின்னாடியே இருக்கா, பின்னாடியே வச்சு டைப் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் கேப்ஸ்லாக் கொடுக்கலனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸில் தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ இனிஷியலுக்குலாம் ஸ்பேஸ் இருக்குது உங்கள் மார்க் ஷீட்டில் அப்படின்னா அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுங்க. இந்த ஷேர் நேம்லாம் கொடுக்க வேணாம். இந்த மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ்ஸுக்குலாம் கொடுப்பாங்களே அது மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் நேம் மட்டும் டைப் பண்ணாலே போதும். அகெயின் வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருப்பாங்க. மேட்ச் ஆகுது அப்படின்னா கீழே வந்து அந்த ரெட் லைன் இருக்குல்லையே அது போயிடும். அண்ட் தென் ஹாவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம். நீங்கள் இன்கேஸ் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்தாலே போதும். அண்ட் தென் ஜெண்டர் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேலண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இயர் கிளிக் பண்ணும். அண்ட் தென் மந்த். அடுத்தது டேட். ஓகேவா? அகைன் வெரிஃபிகேஷன் கேட்கும், கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்களே அதுவுமே உங்களோட 10th சர்டிஃபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஃபாதர்ஸ் நேம். ஃபாதர்ஸ் நேமும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது மதர்ஸ் நேம்.
மதர்ஸ் நேம் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் எல்லாமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஏன்னா மதர்ஸ் நேம் வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க, அதுல என்ட்ரி போடுறாப்புல இருக்கும். ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்பெல் எல்லாமே கரெக்டா கொடுங்க. ஓகேவா? அடுத்தது நீங்க 10th படிச்சிருப்பீங்க, அது என்ன போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சிபிஎஸ்சி அப்படின்னா சிபிஎஸ்சி கிளிக் பண்ணுவீங்க, இல்ல ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இருக்கும். கீழே இருக்கு இல்லையா தமிழ்நாடு, கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இருக்கும், இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க சிபிஎஸ்சி படிச்சீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். அகைன் வெரிஃபிகேஷன் எதுவுமே கேட்கும், ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோல் நம்பர். 10th உடைய ரோல் நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இயர் ஆஃப் பாசிங். பாசிங் இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 10th நீங்க எப்போ முடிச்சீங்க அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 10th எப்போ முடிச்சிருப்பீங்க அப்படிங்கறதையும் நீங்க என்ட்ரி பண்றாப்புல தான் இருக்கும். அடுத்தது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் அப்படின்னா நீங்க லாஸ்டா டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, யூஜியா பிஜியா இல்ல பிஹெச்டி பண்ணிருக்கீங்களா அப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன், இல்ல பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா வெறும் கிராஜுவேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கறத அகைன் நீங்க வெரிஃபை பண்றாப்புல இருக்கும். ஓகேவா? அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேட்கும். ஸோ ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேலிடேட் ஓடிபி இன் 156 அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க கொடுத்துடணும். 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமிங் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், என்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, என்ட்ரி பண்ணிருங்க. உங்களுக்கு உடனே தான் இப்போலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே வேலிடேட் கொடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் தென் மெயில் அட்ரஸ். இதுக்குமே உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ மெயில் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேம்ல கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து விழுந்தது. ஸோ ஸ்பேம்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெயில் ஓடிபிக்கான உங்களுக்கு டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பொறுமையா நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் ஓடிபி வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அகைன் நீங்க
ரீசெண்ட் ஓடிபி கொடுக்கணும். அது 20 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க கொடுக்கவே முடியும். ஸோ அதனால உங்களோட ஸ்பேம்ல இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஓகேவா? ஓகே, செக் பண்ணிக்கலாமா? ஸோ வேலிடேட்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் வேலிடேட் வரும். ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துட்டீங்களா, கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இது மாதிரி வந்துடும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அட்ரஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். அதாவது மெசேஜாக வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் வந்து நம்பர் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செட் பண்ணுவீங்க. அதாவது பாஸ்வேர்ட் செட் பண்ணும். அகைன் வந்து பாஸ்வேர்ட் கிரியேஷன் தானே இருக்கு. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணிருங்க, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்றாப்புல இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு கேப்சா இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணிருங்க. கேப்சா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால அப்பஸ் கேஸ் இருக்கா, கேப்ஸ் இருக்கா, ஸ்மால் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நீங்களாம் கிரியேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு மெசேஜ்லேயே பாஸ்வேர்ட் வந்திருக்கும். ஒன்ஸ் செக் பண்ணி லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாஸ்வேர்டு வந்து நம்மளா கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு லோட் ஆகலை. ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்திருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுங்க, அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அடுத்ததில் போகும். இப்போ தான் ஓல்டு பாஸ்வேர்டு அண்ட் தென் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறாப்புல இருக்கும். ஓகேவா? ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய மெசேஜில் வந்திருக்கும். அந்த ஓல்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மெயிலுக்கு இல்லை நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுவீங்களா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், அப்பர் கேஸும் இருக்கணும், லோவர் கேஸும் இருக்கணும், 1 or more நம்பர், ஏதாவது நம்பர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த பாஸ்வேர்டில் எல்லாமே இருக்கு, இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் அந்த லோவர் கேஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. அப்போ ஏதாவது ஒரு இதை மட்டும் மாற்றிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா மறையும் பாருங்க. நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்பர் மறையும். 8 கேரக்டர்னா எல்லாமே உங்களுக்கு க்ரீனில் வந்திருக்கும். ஸோ இப்போ உங்கள் பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். அகெயின் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, ரீசெக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பிறந்தீங்க இது மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மேண்டேட்டரி தான், நீங்கள் ஸோ கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ போடுறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணணும், நியூ பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுருக்கோங்க.
ஓகேவா? போட்டுட்டு நீங்க ஒரு நியூ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை இங்க டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துட்டு உள்ள போய்க்கலாம். ஓகேவா? ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். ஸோ அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதில் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்குதா? ஸோ கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இடபிள்யூஎஸ் அப்படின்னா இடபிள்யூஎஸ், ஓபிசி அப்படின்னா ஓபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துலாம். கொடுத்துட்டு வெரிஃபை கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அகைன் வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேஷனாலிட்டி, ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்தது விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும் இல்லையா, அது கேட்டிருப்பாங்க. ஸ்கேர், ஏதாவது மூல் இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதோடைய டைப் வந்து நீங்க கீழே கொடுக்குறாப்புல இருக்கும். ஸோ அதுக்கான கோடு தான் கீழே வந்து உங்களுக்கு நோட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கொடுங்க. ஆர்எல்ஸ் நோன் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் டிசபிலிட்டிக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும்ல, அதையுமே உங்களுக்கு என்ட்ரி பண்றாப்புல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்றாப்புல இருக்கும். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுல உங்களுக்கு என்டர் சைன், அதுக்கப்புறம் கம்மா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து டைப் பண்ணாலே போதும். என்டர் கொடுத்தாலும் நீங்க அடுத்த லைனுக்குலாம் போகாது. ஸோ நீங்க என்ன பண்ணிருங்க, அப்படியே டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைப் பண்ணாலே போதும். அடுத்தது ஸ்டேட் கேட்கும். கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கேட்கும். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா பின்கோட். பின்கோட் வந்து மேனுவலா டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. லாஸ்ட் 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் பிரசன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் சேம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க மேனுவலா அந்த பிரசன்ட் அட்ரஸையும் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்டா டிக்ளரேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற டிக்ளரேஷன் கேட்பாங்க. ஸோ எஸ் அப்படின்னா ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ப்ரிவியூ ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ப்ரிவியூ ஓடிஆர்ல இது மாதிரி உங்களுக்கு எல்லா டேட்டாஸுமே இது மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போங்க. ஓகேவா? இல்லைன்னா பிரிண்ட் எடுத்துமே நீங்க வச்சுக்கலாம். பிரிண்ட் எடுத்துட்டு பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க, டிக்ளேர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ டிக்ளேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி சப்மிட் ஆயிரும். ஸோ இது மாதிரி கிரீன் டிக் வந்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட டீடைல்ஸ் போட்டு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுமோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்றதுல டவுட்ஸ் இருந்துச்சு, ஓடிஆர்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?